ஆ, ஆமா, கொலை நடந்தது யாரோட வீட்ல? தெரில மேம். ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்த போது கொலை நடந்ததா பேப்பர்ல போட்டிருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருது? என்னாச்சு? மேம் இங்க பாருங்க மேடம், இந்த டெடி பேர் இருக்கு பாருங்களேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு மேம். என்ன சொல்ற நீ? ஆமா மேம், நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த பொம்மை நம்ம கையில இருந்துச்சுன்னா இந்த கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஷோ, ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம நீ பேசிட்டு இருக்க? ஐயோ மேடம், என்ன நம்புங்க. இந்த பொம்மை சாதாரண பொம்மை கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா மேம்? ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 32 GB பென்ட்ரைவ் வேணும். இருக்குங்க. எவ்வளோ? என்ன 599 வரும்? என்ன இவ்வளோ விலை சொல்றீங்க? எல்லாம் கம்பெனி ரேட்டு தான், நாம என்ன பண்ண முடியும்? எல்லாமே ஃபிக்ஸ்டு தாங்க. சரி, 2 கொடுங்க. ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாததுக்கு தான் இவ்வளோ ரேட் சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்பெல்லாம் யாருங்க பென்ட்ரைவ் வாங்குறாங்க? எல்லாருமே ஹார்ட் டிஸ்க் போயிட்டாங்க. இப்போ நீங்களும் பேசாம ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கோங்க. ஸ்டோரேஜும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. 2 TB ஹார்ட் டிஸ்க் கொடுங்க. ஓகே, நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும். கண்டிப்பா. ஆப்ரேஷன் பண்ணும்போது வீடியோ எடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். நல்ல குவாலிட்டியாக பக்காவாக இருக்கிற மாதிரி கொடுங்க. சரிங்க. இந்தாங்க, பக்காவாக இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் இதில் ரெக்கார்டிங் பண்ணலாம். எவ்வளோண்ணா இது? 699 வருங்க. 699 2 TBயா? ஆமாம், நல்லா இருக்கும் சார் இது. சரி, இதை பில் போடுங்க. ஓகே. பரவாயில்லையே, எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்க. இது பொம்மை கிடையாது சார், கேமரா இருக்கு. ஸ்பை கேமரா இது. வைட் லென்ஸ் இருக்கு. வீடியோ நல்லா கிளாரிட்டியா ரெக்கார்டிங் ஆகும். நல்ல ஸ்டோரேஜும் இருக்கு. அப்படியா? எவனாவது வாங்கிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிட்டானே என்ன பண்ணுவீங்க? சார், ஆக்சுவலாக நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் கொடுக்குறோம். புதுசாக இருக்கேன்னு வாங்கி வச்சோம். நல்ல கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். நீங்கள் வேணா வாங்கிக்கோங்களேன். ஐயோ, எனக்கு வேணாப்பா. சரி, நீங்கள் பில்லை போடுங்க. ஸ்ரீதர், அந்த கஸ்டமர் பாருங்க. சார் வாங்க சார். உங்ககிட்ட ஸ்பை கேமரா இருக்குங்களா? இருக்கு சார். காட்டுங்களா? இந்தாங்க. வேற மாடலும் இருக்கு. இதை பாருங்க, இதுவும் லேட்டஸ்ட் தான். வேற ஏதாவது இருக்குங்களா? இதோ பாருங்க, கேமரா பென்ல இருக்கு. எங்க இருக்குல்ல? ஆமாங்க. வேற ஏதாவது சோஃபால பொம்மையில வைக்கிற மாதிரி கேமரா? பொம்மையில இருக்க மாதிரியே இருக்கு சார். இருங்க காட்டு. சரி, காமிங்க. இதோ கண்ணில் கேமரா இருக்கு சார். ஓ, கேமரா இங்க இருக்கா? ஆமா, அதோட 2 கண்ணிலையுமே இருக்கு. சரி, ஓகே. சார், இது எவ்வளோ ஜிபி? 1 TB வரும். ஓ, 1 TBயா? ஆமா சார். எவ்வளோ சார்? 3500 வரும். ஓ, சரி, இதுவே பேக் பண்ணுங்க. ஓகே சார். இந்தாங்க. ஓகே. நம்பர் சார். உங்க பேரு, நம்பர் சொல்லுங்க சார். எதுக்கு சார்? அவ்வளவு சீக்கிரம் எந்த கஸ்டமருக்கும் கொடுக்க மாட்டோம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தா உங்களை கான்டாக்ட் பண்றது. 8190000155. நேம் கதிர். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
இந்த ஸ்பை கேம் பொம்மையை வாங்கிட்டு போகிறான்? மேடம், 2 நாளைக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கு. ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இவன் அதை வாங்கியிருக்கணும். கொஞ்ச நாளாகவே ஸ்னேகாவோட நடவடிக்கையும் சரியில்லை. கதிருக்கும் சரவணனுக்கும் ஏதோ பிரச்சனை. ஸ்னேகாவும் கதிரும் வாக்குவாதம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். கஜேந்திரனுக்கும் கதிருக்கும் பிரச்சனை ஏதோ இருந்திருக்கு. கதிரை இவங்களில் யாரோ ஒருத்தர் தான் கொண்டிருக்கணும். அது யாருங்கிறது பொம்மையில் இருக்கிற ஸ்பை கேமராவில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். சரிதானா மேம்? கரெக்ட். இப்ப அந்த பொம்மை நம்ம கைக்கு வந்தாகணும். மேம், கொலை நடந்தது நேற்று ராத்திரி. இந்நேரத்துக்கே மீடியாக்காரங்க வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. போலீஸ் பந்தோபஸ்தும் இருக்கும். உளவுத்துறை போலீஸ் ரகசியமாக கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் பொம்மை எப்படி மேம் எடுக்க முடியும்? ஒருவேளை விசாரணைக்காக போலீஸ் அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிருந்தா? முட்டாளா நீ? கிரைம் நடந்த வீட்டுக்குள்ள முதல்ல போலீஸ் தான் போவாங்க. போலீஸ் தடயங்களை சேகரிச்சதுக்கு அப்புறம் தான் மீடியா உள்ளே போக முடியும். அப்படி எடுத்த போட்டோவை தான் பேப்பர்ல போட்டிருக்காங்க. சோ அந்த பொம்மை இன்னும் அங்கதான் இருக்கணும். அந்த பொம்மையை பார்த்த யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவே வராது. எல்லார் வீட்லயும் அழகுக்காக வைக்கிற பொம்மை மாதிரி தான் அதை பார்க்கறதுக்கு இருக்கு. அதுல கேமரா இருக்கிறது கதிர்க்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். போலீஸ் அதை தொடக்கூட மாட்டாங்க. மேடம், இப்போ அந்த வீட்டை பூட்டி சீல் வச்சிருப்பாங்களே, நான் எப்படி உள்ள போக முடியும்? நேர் வழியில போனா எடுக்க முடியாது. வேற வழியில உள்ள போய் அதை தூக்கணும். அது மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா கொலையாளி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கொலைக்கான காரணமும் புரிஞ்சிடும். கொலையாளி சரவணனா இருந்தா சந்தோஷம். ஸ்னேகாவா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் போய் அந்த பொம்மையை எடுக்கிறது எனக்கு சரியா படலை மேடம். போலீஸ் பார்த்துட்டா நான் தான் கதிரை கொன்னுட்டு தடயத்தை அழிக்க வந்து நினைச்சிட மாட்டாங்களா? அந்த பொம்மை என் கைக்கு வரணும். அந்த முயற்சியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இது பார், உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு நான் இருக்கேன், பயப்படாது. கொலை நடந்த வீட்டுக்குள்ள போறது ரிஸ்க் மேடம். இது பாரு, அதெல்லாம் பார்த்த வேலை நடக்காது. பொம்மையில கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் நாம அதை தூக்காம விட்டோம்னா நம்மள மாதிரி முட்டாளுங்க வேற யாருமே இருக்கவே முடியாது. வேணும்னா இந்த பரபரப்புலாம் அடங்கினதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா மேடம்? பொம்மையை பத்தி உனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அவன் வந்து தூக்கத்துக்கு முன்னாடி நாம அந்த பொம்மையை தூக்கணும். மேடம், வீட்டு வாசல்ல போலீஸ் நிப்பாங்களே மேடம். I don't want any excuses, சக்கரை. பொம்மையோட வா, இல்லனா என் மூஞ்சிலே முழிக்காத. கெட் லாஸ்ட். பொம்மையோட வர மேடம். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், சரவணன் ஒரு எக்ஸ் ஆர்மிமேன். ஓகே சார். அவருக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுங்க. ஓகே சார். எக்காரணத்தை கொண்டு விசாரணை போது அவர் மேல கைப்படக்கூடாது. ஓகே. It's my order. ஓகே சார். இல்லம்மா, இவன் அப்புறம் என் புருஷனுக்கு என்ன சொல்ல கேட்க வந்துட்டாங்க சார். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ யாரும்மா? கதிர் பொண்டாட்டி சார். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, என்ன கொஞ்சம் பேச விடு ப்ளீஸ். ஐயோ, அவர் என் புருஷன். எங்க சார் என் இருமா, நீ கொஞ்சம் பதட்டப்படாம இருமா. நீ கிளம்புங்க. ஓகே சார். நானும் என் புருஷனும் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல பிரிஞ்சிருந்தோம். அவர் ஒரு குடிகாரனா மாறி இருந்தாரு. என்னையும் என் குழந்தைய போட்டு அடிப்பாரு. கோவத்துல தான் சார் நாங்க பிரிஞ்சிருந்தோம். ஐயோ, என் புருஷன் எங்க இருந்தாலும் என்ன தேடி வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி அநியாயமா போயிட்டாரு. ஐயோ சார், அவர் நல்லவர் சார். அவரை யாரோ கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க. அவர் கோவப்படுவார், சண்டைக்கெல்லாம் போவாரு. ஆனா தப்பு தண்டெல்லாம் பண்ற மனுஷன் இல்ல சார். அநியாயமா என் தாலி போச்சு, என் குழந்தை அனாதை ஆயிடுச்சு. இனிமே எனக்குன்னு யாருமே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார். தண்ணி கொண்டு வா. ஓகே சார். வேண்டாம் சார், ஒண்ணு வேண்டாம் சார். என் புருஷனை யாரு கொலை பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்கிற வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எனக்கு என் புருஷன் வேணும். என் புருஷன் எங்க சார்?
அவர் முகத்தையாவது எனக்கு காமிங்க சார். இது பாருமா, உன் புருஷனோட பாடி ஜிஹெச்ல இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? அவர் பணத்தை நான் எப்படி சார் கொண்டு போவேன்? 6 வயசு பொண்ணு அப்பா வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கு. பொட்டலமா எடுத்துட்டு போய் இதுதான் அப்பான்னு சொல்ல முடியுமா சார்? எப்படி சார் சொல்லுவேன் என் பொண்ணு கிட்ட? என் வீட்டுல நடந்தது ஒரு அளவு இல்ல சார், 3 அளவு. நானும் என் பொண்ணு இனிமே பொண்ணு தான் சார். இனிமே வாழ வழியே இல்ல. அவரே உயிரோட இல்லாதப்போ நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நானும் அவர் இருக்கிற இடத்துக்கே போயிடுறேன் சார். ஆர்த்தி, அட பாவி, அட பாவி, என் புருஷனை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என் தாலி அறுத்துட்டு நீ எல்லாம் ஒரு அண்ணனா? கொலைகார பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ கொலைகாரன் தான். உன் பொண்டாட்டி ஒரு கொலைகாரி. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் புருஷனை கொன்னுட்டீங்க சார். இவன் தான் சார் என் புருஷனை கொன்னது. என்னம்மா சொல்ற? இவர் உன் அண்ணம்மா? இல்ல, கதிர் செத்தது நான் தானம்மா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நானே எப்படிம்மா கொலை பண்ணுவேன்? சார், அவ ஏதோ புருஷனை இறந்து டென்ஷன் சொல்றா சார். இல்ல சார், இல்ல. இவனும் இவன் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் சார் என் புருஷனை கொன்னாங்க. ஆர்த்தி, தயவு செஞ்சு உயால அப்படி சொல்லாத. இந்த உலகத்திலே நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் நான் தானே. உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் எப்படிம்மா கொல்லுவேன்? இல்ல, இவனை நம்பாதீங்க சார், இவனை நம்பாதீங்க. இவன் தான் சார் கொலை பண்ணிருப்பான். இவன் பொண்டாட்டி சொல்லி பண்ணிருப்பான் சார். என் குடும்பத்தை பிரிக்க அவ என்ன வேணாலும் செய்வான் சார். அந்த பொண்ணு நல்லவம்மா. அப்படி நம்பிதான் சார் நானும் ஏமாந்தேன். அவளை நான் தான் சார் எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சேன். விஷம் சார், அவ்வளவு விஷம். ஆரம்பத்துல நாங்க எல்லாருமே ஒன்னா ஒத்துமையா கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்தோம். அவ வந்து ஆடினா பாருங்க ஒரு ஆட்டம். என்ன சொல்லி என் அண்ணன் மனச கலைச்சான்னு தெரியல. அப்படியே எங்க உறவை துண்டா வெட்டி கூட்டிட்டு போயிட்டான் சார். அவளாலதான் நல்லா இருந்த என் குடும்பம் நாசமா போச்சு. இன்னைக்கு என் புருஷனே எழுதிட்டு நடு ரோட்ல நிக்கிறேன். எல்லாத்துக்கும் மீனா தாண்டா, எல்லாத்துக்கும் மீனா தாண்டா காரணம். ப்ளீஸ் ஆர்த்தி, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத. மீனா ரொம்ப பாவம். எல்லாத்துக்கும் புருஷன் தான். என்ன நீனும் சரியா புரிஞ்சுக்கல ஆர்த்தி. என்னடா புரிஞ்சுக்கல? உன் தங்கச்சினா இந்த நாள் என் புருஷன் இல்லாம இருக்கு நான் செத்துறானு கூட உன் பொண்டாட்டி பார்க்க விட பண்ணிட்டால. நான் இப்படி சீரழி இருந்து பாக்குறவனா நீ? ஓடி வந்து உதவுவியே. ஆனா பேசி பேசி உன்னை விஷமாக்கிட்டாளேடா உன் பொண்டாட்டி. சத்தியமா சொல்றேன், அவ சொல்லிதான் நீ என் புருஷனை ஏதோ பண்ணிட்ட. எங்க அம்மா உனக்கு சோறு போட்டு பாசமா வளர்த்தாங்க. ஆனா நீ என்ன கொன்னுட்டியடா. சத்தியமா இல்ல, என்ன புரிஞ்சுக்க. அன்னைக்கு என் புருஷனோட செருப்பை மறைச்சிட்டு நீ உன் பொண்டாட்டி இல்லன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என் புருஷனை கொன்னுட்டீங்களாடா. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் தாலியை பறிச்சிட்டீங்க, என் புருஷனை கொன்னுட்டீங்க. உருப்பட மாட்டீங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க, 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க சார். இவன் தான் சரியா புருஷனை கொன்னது. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். நான் சொல்றது நம்புமா? நான் எந்த தப்பு பண்ணல. என்னடா பாவம் செஞ்சா? ஏன்டா அவரை தயவு செஞ்சு என்ன நம்புடா ஆர்த்தி. நான் எந்த தப்பு பண்ணல. வாங்க, இவங்களை கூட்டிட்டு போங்க, 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 போங்க சார். அம்மா, வாமா, ஆர்த்தி. வாங்க, இப்படி வாங்க, வாங்கம்மா, வாங்கம்மா, இப்படி உட்காருங்க, வாங்க, உட்காருங்க, உட்காருங்க மேடம். கான்ஸ்டபிள், போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. ஆர்த்தி, என்ன மச்சி பாத்து. இருங்க, இருங்க, கான்ஸ்டபிள் தண்ணி கொடுங்க விட மாட்டேன், விட சார். மாட்டேன். ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்தம்மா இந்தா குடி. குடிங்கம்மா, தண்ணி குடிங்கம்மா. நான் எதுவும் குடிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்கம்மா, முதல்ல தண்ணியை குடிங்க, கொலை பண்ண. கொடுங்க மேடம். நான் எந்த தப்பு பண்ணல. நம்புமா? தண்ணியை குடிங்கம்மா. விட மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் மகனை கண்டுபிடிச்சேன். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவனை கையும் களவுமாவே பிடிச்சிட்டேன். ஆனால் அவன் என்னை வெறி பிடிச்ச மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அவனை மாதிரி சண்டையெல்லாம் போட தெரில. அதான் என்னை அடிச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான். ஆனால்
அவனை நான் மறுபடியும் அங்கெல்லாம் தேடி பார்த்தேன். அவன் ஏலகிரியில் எங்கேயுமே இல்லை அங்கிள். அவன் வேற எங்கேயோ ஓடி போயிட்டான். சாரி அங்கிள், என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியல. அங்கிள், அஞ்சலி இங்கிருந்து காணாமல் போயிட்டதா சொன்னாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஓடி போயிருப்பாங்களோ? என்னங்க இப்போ என்ன பண்றது? இப்ப கேளு. என்னங்க என்ன மாப்ள, இன்னுமா உங்களுக்கு அவன் மேல உள்ள கோபம் போகல? உங்களுக்கு பயந்துகிட்டு தானே அவன் இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். உங்க டிபார்ட்மெண்ட் ஆட்களை விட்டு அவனை தேட சொல்லுங்க மாப்ள. அவசரப்பட்டு அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துற போறான் மாப்ள. யாரு? என் புள்ள. அவனுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு நான் தான் அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கணும். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் நம்ம புள்ளங்க. ரொம்ப பெருமையா இருக்குடி. அவன் நம்ம பிள்ளைன்னு சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. சார், உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என்னால பிரதீப்பை கண்டுபிடிச்சு கூட்டு வர முடியல. என்னை மன்னிச்சிடுங்க சார். இதுக்கப்புறம் எங்களுக்கு இனிமே இங்கே என்ன வேலை? நான் என் பிரியாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நான் ஏதாவது கூலி வேலை பார்த்தாது என் பிரியாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். பிரியா, நம்ம போலாமா? என்னங்க அவன் என்னென்னமோ சொல்றான், நீங்க பேசாம நிக்கிறீங்க? ஏய், பேசாம இரு. பிரதீப் மாதிரி 2 பேர் இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா 2 பேரையும் ஒன்னா வச்சு யாரும் பார்க்கல இது வரைக்கும். இன்னுமா நீங்க என்ன நம்பல? எனக்கு என் டவுட்டை கிளியர் பண்ணி ஆகணும். உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்காம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறமும் நாங்க இங்க இருந்தா இந்த ஊர் உலகம் எங்களை தப்பா பேசும். இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். அங்கிள், நீங்க உங்க மகனை கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க. நான் வேணா அவன் பக்கத்துல வந்து நிக்கிறேன். நீங்களே உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என்னை என் வழியில போக விடுங்க. இதுக்கப்புறமும் நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நான் என் பொண்டாட்டி பிரியாவை கூட்டிட்டு கிளம்புறேன். எங்க மாமா போற? சொல்லு மாமா. ஏய், நான் எங்க வேணா போவேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட சொல்லிதான் மாமா ஆகணும். ஏன்னா உங்க புள்ள என் வயித்துல வளருது. ஏய், அது காரணம் நான் இல்ல, பிரதீப். ஓ, அப்ப பிரதீப் எங்க? பிரதீப் அவன் என்ன அடிச்சு போட்டு ஓடி போயிட்டான். நீ அவங்க கூட சேர்ந்து ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன். ஓ, இப்ப நான் இதை நம்பணுமா? இந்த பாரு, நீ நம்பாம போ. அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. நான் என் பொண்டாட்டியோட வாழணும். என்னை தடுக்காது. பிரதீப்ப கூட்டிட்டு வரேன்னு போனவரே கூட்டிட்டு வந்திருக்கணும். இல்ல எங்க இருக்காருனாவது சொல்லணும். எதுவுமே சொல்லாம போறது எப்படி மாமா? அதுவும் பிரியாவை கூட்டிட்டு போக நீங்க காட்டுற ஆர்வத்தை பாக்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உனக்கு என்னடி சந்தேகம்? அத்தை, இவரு சஞ்சய் கிடையாது, பிரதீப் தான்.